ஆ, டேய் பொங்கல்ல என்னடா பண்ணீங்க? தின்னோம். டேய் பொங்கல் லீவ்ல என்னடா பண்ணீங்க? நான் ஜல்லிக்கட்டுல 2 மாடு அடக்குனேன்டா. நீ என்னடா காலி அடக்குன? நான் அயலான் படத்துக்கு போய் என் கோவத்தை அடக்கிக்கிட்டு உட்காந்துருந்தேன்டா. சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். டேய், நான் கேப்டர் பில்லட் படம் பார்த்தேன்டா. துப்பாக்கிய வச்சு சுட்டு தள்ளிட்டாங்க. யாரடா சுட்டாங்க? யார சுடலன்னு கேட்டா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். எங்க திருப்பக்கம் நீ வராம போயிட்டடா. நாங்கெல்லாம் கேம்ஸ் விளையாடினோம். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியா? என் மேல அவ்வளவு பாசமா என்ன? என்ன கேமு? உரி அடிக்கிறது. நிறைய பேர் பானை உடைக்கிறதுக்கு பதிலா நிறைய பேர் மண்டையை உடைச்சிட்டானுங்க. நீ வந்திருக்கலாமே. I had sweet pongal. It was very tasty. Yes. And I watched TV programs. It was very funny. Oh. And then I went to beach with my family. Yeah. Okay. அது இருக்கட்டும். பொங்கல் லீவ்ல என்னடா பண்ண? Tell. ஏய், எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? ஹோம்வொர்க்கா? அது எப்படி இருக்கும்? ஏண்டா ஹாப்பி பொங்கல்னு சொல்லி அனுப்புனானுங்க. அப்புறம் ஏண்டா ஹோம்வொர்க் கொடுத்தானுங்க? யாருமே ஹோம்வொர்க் பண்ணலையா? இன்னைக்கு அடி வாங்கியா சாக போறீங்களாடே? நீ அடி வாங்காமலே சாக போற. நானா எப்படி? நான் தான் ஹோம்வொர்க் பண்ணிட்டேன். டேய் பேசுடா. ஹோம்வொர்க்னா வீட்டு வேலை, அத நான் செஞ்சுட்டேன். ஹோம் லெசன்னா தான் வீட்டு பாடம். அடிப்படையிலேயே தவறு இருக்க. போதும்பா நிறுத்துப்பா. நான் பேசாமே இருந்துக்கிறேன். காளி, எப்படிடா ஹோம்வொர்க்ல இருந்து தப்பிக்கிறது? அவங்க வந்தோடனே அவங்க ஹோம்வொர்க்க மறக்கிற அளவுக்கு நாம ஏதாவது பேசி டைவர்ஸ் பண்ணணும்டா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மாடு மூடு ஓடு. என்ன இது? எதுகை சொற்கள் ஐயா. நான் கேட்கவே இல்லையே. நான் அப்பவே சொல்லல அவருக்கு மோனை சொற்கள் தான் பிடிக்கும்னு. அப்படியா? ஒழுங்கா ஒழுக்கமா ஓடிடு. 3வது வார்த்தை ஓடிடு. ஓட் நெடில் வரக்கூடாது, குறில் வர வேண்டும். ஓ, அப்போ ஒழுங்கா ஒழுக்கமா உட்காரு. அது உட்கார் இல்லை, உட்கார். ஊவில் துவங்க வேண்டும். அப்போ ஒழுங்கா ஒழுக்கமா ஒதுங்கிட. அருமை. அப்பாடா, எப்படியோ தமிழ் வகுப்பு சமாளிச்சாச்சு. அடுத்தது யாருடா? அடுத்தது இங்கிலீஷ்டா. செத்தீங்க. டேய், நான் இங்கிலீஷ்ல பேசினேன், நீ செத்தடா. குட் மார்னிங் சார். Good morning. உட்காருங்க. Homework. Sir, we all want to speak English in this class, sir. Wow, super. Definitely. Then I will say one word. You have to make sentence out of it. You make sentences with the word make. Make in India. Whatever you want to make, come and make in India. We don't have concept of made in India. That will come only in 90s songs, made in India. But we have no concept of make in India. டே காளி, என்னடா இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுற? இங்க பாருடா, இந்த முட்டாய் சாப்பிட்டா இங்கிலீஷ் வருவோம். அப்படியா? குடு. Hey, you make sentences with the word eat. I eat what people don't eat. If I eat what people don't eat, they are coming to beef me. Beat me. Super. I am the superstar. Hey, fool. Yes, he is fool. Do you have any sense? Yes, nonsense. Stop it. நான் வரேன். டேய், அடுத்த கிளாஸ் அறிவியல்டா. சயின்ஸா? நாம எதுவும் பேச தேவையில்லை. ஐடியா மட்டும் பாரு. குட் ஆஃப்டர்நூன் சார். எல்லாரும் வீட்டுல ஹோம்வொர்க். சார், இங்க கேளுங்க கூத்த. சயின்ஸ் வாழ்க்கைக்கு தேவையே இல்லைன்னு இவன் சொல்றான் சார். நான் எப்படா சொன்னேன்? நான் அது அறிவியல் தேவையில்லையா? பேர்லயே அறிவுன்னு இருக்கியா? அறிவு இல்லாம வாழ்க்கைய ஓட்ட முடியுமா? இல்ல ஒரு சைக்கிள் தான் ஓட்ட முடியுமா? இப்படியே கிளாஸ ஓட்டிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, கிளாஸ் முடிஞ்சிருச்சா? அப்புறம் நாளைக்கு வந்து கண்டினியூ பண்றேன். டேய், கடைசி கிளாஸ் மேக்ஸ் பாத்துக்க. பாய், ஹோம்வொர்க் எடுங்க. சார், அது வந்து ஹோம்வொர்க் எடு. சார், அன்னைக்கு ஷட் அப். ஹோம்வொர்க் எடு. சார், பொங்கல் லீவ்ல ஷட் அப். இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஹோம்வொர்க் பண்ணாத எல்லாரும் எதிர்த்து இல்ல. ஹோம்வொர்க் பண்ண டைம் இல்ல சார். போலீஸ்க்கு மட்டும் டைம் இருக்கு, உங்களுக்கு டைம் இல்லையா? அவங்கிட்ட கொட்டு வேண்டாம், உங்களுக்கு புத்தி வரும். நல்லா மாட்டீங்கடா. நல்லா வேணும். அப்பாடா. நில்லுங்க. நீ ஹோம்வொர்க் எடு. ஓகே சார். சார், நான் ஹோம்வொர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற எவனும் எடுத்துட்டா சார். காணோம் சார். சார், இவனும் பண்ணல சார். பண்ணலையா? அவங்களாவது உண்மையை சொன்னாங்க. நீ பொய் சொல்றிய. நீ மட்டும் இல்ல, மத்தவங்க எல்லாம் உட்காரு. சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். ஏடா, என் நோட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லையாடா? அதெல்லாம் இருக்குடா, ஹோம்வொர்க் தான் இல்ல. சார், இவங்க தான் சார் என் நோட்டை எடுத்திருக்காங்க. இவங்க பேக் எல்லாம் செக் பண்ணுங்க. அப்படியா? எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணுங்கடா. எங்கேயுமே இல்லையே.
சார் அவன் பேக்ல செக் பண்ணுங்க சார். ஆமா இங்க இருக்க. ஏடா ஓ பேக்லயே வச்சுக்கிட்டு அவங்க மேல பழி போடுறதுக்கு மறுபடியும் போய் சொல்றியா? கெட் அவுட். எடுத்ததை எடுத்துல வைக்கணும்னு எங்க அப்பா எப்பவுமே சொல்லிருக்காருடா. கொக்கோ